அறிவியல் கோட்பாடுகளை ஒரு இடத்தில் கூட வழுக்குவதே இல்லை. இவர் மொரார்ஜி தேசாய் விமானத்திலே பயணிக்கிறார். அங்கே இருந்து விபத்து நேர்ந்து விடுகிறது. அவருடன் போன 5 விமானிகள் தங்கள் உயிரை தந்து அவரை காப்பாற்றி விட்டார்கள். அதை மூக்கு பக்கம் மோதி நோஸ் ஹிட்டிங் என்கிற முறையிலே அவர்கள் அதை தகர்த்து தங்கள் உயிரை தந்து அவரை காப்பாற்றினார்கள். ஆனால் அவர்களை அந்த 5 சிப்பாய்களை இழந்த பிறகு இவர் உயிர் காப்பாற்றப்பட்ட போது கடவுள் காப்பாற்றினார் என்று மொரார்ஜி தேசாய் சொன்னார். இதை பற்றி பாராளுமன்றத்தில் பேச்சு வரும் பொழுது வைகோ அவர்கள் சொல்லுகிறார், அவர் கடவுளுக்கு நன்றி சொல்லுவதை நான் மறுக்கவில்லை, குறையாக கருதவில்லை. ஆனால் அந்த 5 பேர் இறந்தார்களே, அவர்களுடைய மனைவிமார்கள் துடித்துக் கொண்டிருப்பார்களே, அவர்கள் பிணம் எரிகிற வரை அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட இவர் போகவில்லையே என்று குற்றம் சாட்டுகிறார். இது ஒரு செய்தி. ஆனால் இதிலே அவருடைய ஒழுக்க விழுமியத்தை பாருங்கள். இந்திரா காந்தி அவர்களுடைய மகன் சஞ்சய் காந்தி இறந்த போது, இந்திரா காந்திக்கும் இவருக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள், காங்கிரஸ்காரர் நமக்கு பரம்பரையிலே பிடிக்காது, அது வேற விஷயம். ஆனால் அந்த இந்திரா காந்தி அவர்களை இவர் அங்கே சஞ்சய் காந்தி இறந்து போகிறார், அவருடைய பிணம் வருகிறது. அவர் வீட்டுக்கு போகாமல் அங்கே அவரோடு பயணித்து இறந்து போன அந்த சிப்பாய்களின் வீட்டிற்கு போய் அந்த மனைவியை கட்டிப்பிடித்து ஆறுதல் சொல்லி கண்ணீர் விட்டு வந்தார் என்பதை ஒப்பிட்டு பார்த்து நன்றி உணர்ச்சியின் சான்ற முறையில் இருந்த இந்திரா காந்தி எங்கே, நன்றி கெட்ட இவர் எங்கே என்று பாராளுமன்றத்தில் கேட்டிருக்கிறார். இதை தொடர்பு படுத்தி பார்ப்பது ஒரு ஒழுக்க சீலனால் தான் முடியுமே தவிர வேறு எவனாலும் முடியாது.